கூகுள் வந்து மத்த பிக் ஜெயண்ட்ஸோட நெறைய பேர் மேல யுஎஸோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து ஆன்டி ட்ரஸ்ட் லா சூட்டுன்னு சொல்லிட்டு அவங்க மேல கேஸ் போட்டிருந்தாங்க. ஆன்டி ட்ரஸ்ட் லா சூட்னா பேசிக்கா நான் உன்னை நம்ப மாட்டேன்டா அப்படின்னு சொல்றதுதான். ஸோ அவங்க வந்து நெறைய இல்லீகல் பிராக்டிஸ் பண்ணி அவங்களோட டாமினன்ஸை வந்து வச்சிருக்காங்கங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையா சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னா, இப்போ கூகுள் வந்து கிட்டத்தட்ட 90% ஆஃப் நம்ம நெட்ல நடக்கிற சர்ச்சஸ் வந்து கூகுள் மூலமா தான் போகுது. ஆப்வியஸ்லி பிங் நல்லா இருந்தா நான் அது வேணும்னு வர்றப்ப கூட நான் அதை தள்ளி விட போறது இல்லை. நல்லா இல்லாததுனால நான் போறேன். ஸோ அதனால அவ்வளோ பெரிய ஒரு டாமினன்ஸ் ஒரு கம்பெனிக்கிட்டேயே இருக்கு. ஸோ அவங்க அந்த பவர் அப்யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மெயின் லைன். இதுக்காக தான் கேஸ் போட்டிருந்தாங்க. அது வந்து 2023 செப்டம்பர் வாக்கில் ஏதோ கேஸ் போட்டிருப்பாங்க போல. சிம்பிள் தெரியணும்னு அவசியம் இல்லை, நீங்க கீழே கூட வச்சுக்கலாம். 2023 செப்டம்பர் வாக்கில் ஏதோ கேஸ் போட்டிருப்பாங்க போல. அது நிறைய வாரங்களா போயிட்டு இப்போ ரீசெண்டாக போன வார வாக்கில் தான் வந்து இது வந்திருக்கு ரிசல்ட்ஸ். அதில் என்ன சொல்லியிருக்காங்க, கூகுள் வந்து இது ப்ளீட் கில்ட்டி. ஸோ அவங்க வந்து பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி. கூகுளே ஒத்துக்கிட்டாங்களா? இல்ல, நீ தான் ப்ளீடுன்னு சொன்னேன். ஓகே, நான் தப்பா சொல்லிட்டேன். அவங்கள வந்து ஜட்ஜ் வந்து கில்ட்டின்னு சொல்லிட்டாங்க. the court finds you guilty அந்த மாதிரி சொல்லி போட்டாங்க. இப்ப இப்படி அது கில்ட்டின்னு சொன்னனால சார்ஜஸ் இருக்கும்ல, இதெல்லாம் நீங்க வந்து பண்ணணும். ப்ராபபிலி ஒரு ஹெஃப்டி ஃபைன். அதெல்லாம் ஒன்றும் டிசைடே பண்ணல. அதுக்கப்புறம் ஃபர்தரா டிசைட் பண்ணுவாங்களா? $2 பில்லியன் இந்த பக்கம் அனுப்பி விடுவாரு. ஸோ அது வந்து ஒன்று டிசைட் பண்ணல. ஆனால் என்னெல்லாம் அந்த ஆன்டி டெஸ்ட் லா சூட்ஸில் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது நிறைய ஃபன்னி இன்சிடென்ட்ஸும் இருக்கு, சில முக்கியமான விஷயங்களும் இருக்கு. ஆனால் டு பி ஃப்ராங்க், கூகுளோட மொனாபலின்னு இவங்க சொல்றது சர்ச் தானே. ஆமா, பிங்கு பெரிய காம்படிட்டரே இல்லை. ஓகே, இது தாண்டி டக் கோன்னு ஒன்று இருக்கு. ஆமா, வேற என்ன சர்ச் இன்ஜின் இருக்கு? பிரேவ் இப்போ ரீசெண்டா பிரேவ் சர்ச் இருக்கு. ஆமா, அதெல்லாமே கம்மி தான். எக்கோஷியாவா அந்த மாதிரி ஏதோ ஒன்று உண்டு தெரியுமா? நீ வந்து நிறைய சர்ச் பண்ண நாங்க பிளான்ஸ் வந்து பிளான் பண்றோம், பிளான் பண்ணி வைப்போம், காசு கொடுப்போம். இந்த பிங்லாம் என்னெல்லாம் வேலை பார்க்க பிங்ல ரிவார்ட்ஸ்லாம் உண்டு தெரியுமா? எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நீ தள்ளி போனா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சி, நான் எட்ஜ்ல போயிட்டு முதல்ல மாத்தின விஷயம் வந்து டிஃபால்ட் சர்ச் இன்ஜினை பிங்ல இருந்து கூகுளா மாத்தினது. எட்ஜ் யூஸ் பண்றதே ஒரு மாதிரி தான் இருக்கு. அது எட்ஜ் இஸ் ஃபேர்லி ஃபைன். நான் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா, when Bing introduced Copilot thing, அது முதல்ல ஏதோ பேர் வச்சிருந்தாங்க, பிங் சம்திங், பிங் சர்ச் ஏதோ அந்த மாதிரி, பிங் சாட் அந்த மாதிரி ஏதோ வச்சிருந்தான். ஸோ அது வந்தப்ப GPT-4 லோகோ சைடுல இருக்கு. அதான், அது இப்பதான் கோபைலட்லயே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பிங் தான். சர்ச் பண்றப்ப சைடுல வரும்னா அது எல்லாமே வந்து பிங் வந்து முதல்ல கொண்டு வந்தப்ப சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே நெட்ஜுக்கு வந்தேன். அப்ப ட்ரை பண்ணது என்ன இன்னொன்னுன்னா, விண்டோஸ் லேப்டாப் யூஸ் பண்ணா உனக்கு எட்ஜில் பேட்டரி கொஞ்சம் கம்மியா செலவாகும். அப்படிப்பட்ட பேட்டரியே எனக்கு வேணாம். உனக்கு வேணாம். ஆனா இன்னொன்னு, இல்ல நான் இப்ப ஆஃபீஸ் லேப்டாப்லலாம் ஆஃபீஸ் ரிலேட்டடான திங்ஸ் வந்து எட்ஜில் வச்சிருப்பேன். ஒர்க் ரிலேட்டடான திங்ஸ் வந்து குரோம்ல வச்சிருப்பேன். அதாவது ஆஃபீஸ் ரிலேட்டட்னா நான் வந்து இந்த மாதிரி போர்ட்டல்லாம் இருக்கும்ல, கம்பெனியோட போர்ட்டல், அந்த மாதிரியான ஸ்டஃப்லாம் வந்து எட்ஜில் வச்சிருப்பேன். ஆக்சுவல் ஒர்க் நான் நிறைய யூஸ் பண்றது எல்லாமே குரோம்ல வச்சிருப்பேன். அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் ஆஃபீஸ்க்கு வந்து எத்தனை நாள் போயிருக்கேன், எத்தனை மணி நேரம் ஆஃபீஸில் இருந்திருக்கேங்கிறதெல்லாம் லீவ் போடுறது, இதுக்கெல்லாம் போர்ட்டல் இருக்கும்ல, அதை மட்டும் எட்ஜில் வச்சு டீல் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி இதுதான். ஸோ மொனோபலியாக அவங்க சொல்லியிருக்கிறது, ஃபர்ஸ்ட் திங் மேஜராக எல்லா இடத்துலையும் போர்ட்ரே பண்ணுற ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து, கூகுள் வந்து ஆப்பிளுக்கு, சாம்சங்க்குலாம் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் காசு கொடுத்து உன்னோட டிஃபால்ட் சர்ச் இன்ஜினா என்னதான் வச்சிருக்கணும், இதுல காசு கொடுக்குது. ஸோ ஆப்பிளோட எல்லா டிவைசஸையும், மேக்கு, ஐபேடு, ஐஃபோன் எல்லாத்தையுமே சஃபாரின்னு ஒரு ப்ரௌசர் இருக்கும் இல்லையா, டிஃபால்ட்டாக அதான் இருக்கும். அதுல டிஃபால்ட் சர்ச் இன்ஜினா வந்து கூகுள் தான் எப்பவுமே வருஷமா இருந்துட்டு இருக்கு. அது கூகுளுக்கு ஒரு நஷ்டம் தான். அதாவது என் குழந்தை யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் சாம்பிள் கொடுத்தேன்னா சரி, என் குழந்தை யூஸ் பண்றதுக்கு நான் அவனுக்கு டெய்லி காசு கொடுத்தேன்னா அது எப்படி? ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு இல்ல, ஆக்சுவலா எனக்கு தெரியல. ஒரு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. கூகுள் இந்த டீல் பண்ணாம இருந்திருந்தான்னா, பண்ணி பல டெக்கேட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆனா பண்ணாம இருந்திருந்தான்னா ஒன்னு ஆப்பிள் would have created their own search engine. இல்ல அப்படின்னா do you think they would have gone with Bing? I'm coming to that part. Wait, that is an interesting part there. Okay, வா. Microsoft would have given twice what Google is giving.
அதையும் நான் சொல்றேன். அது எல்லாமே அந்த இதுல இருக்கு. ஓகேவா? ஸோ தி ஃபர்ஸ்ட் திங் இந்த மாரி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் குடுக்குறாங்க. இது வந்து இப்ப நீ வந்து ஒரு DuckDuckGo அப்படிங்கிற கம்பெனிக்கு ஃபவுண்டரா இருக்க. நீ இந்த மாரி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஆப்பிளுக்கு குடுத்து, உன்னோட சர்ச் என்ஜின டிஃபால்ட்டா வைக்கிறேங்கிற சொல்றதுக்கான ரிசோர்ஸ் உன்ட்ட இருக்காது. ஸோ இது வந்து ஒரு மோனோபோலைசிங் திங். இது இது அவங்களால ஆன்டி மட்டும் தான் பண்ண முடியும். காம்படிட்டிவ் நேச்சர். அந்த ஆன்டி காம்படிட்டிவ் நேச்சர் வந்து யுஎஸ் லாக்ஸ்க்கு அகைன்ஸ்டா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ யூ ஆர் ஃபேர். யூசிங் யுவர் ஓன் அட்வான்டேஜ் சின்ஸ் யூ ஆர் a வெரி பிக் கம்பெனி. உங்களோட அட்வான்டேஜ் யூஸ் பண்ணி அதுல ஒரு டாமினன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நீ பண்ற. அலி அப்தால் தெரியுமா? தெரியும். அந்த ஜோக் அப்புறம் சொல்லு. ஓகே அப்புறம் ஓகேவா? ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் திங். ஆப்பிள், சாம்சங் எல்லாருக்கும் வந்து காசு கொடுத்து இந்த மாதிரி டிஃபால்ட்டா வைக்கிறாங்கிறது. செகண்ட் திங், இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்பிளோட எம்ப்ளாயீஸ் ஆர் வைஸ் பிரசிடென்ட்லாம் இருப்பாங்களே, அவங்களெல்லாம் வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு டெஸ்டிமோனி கொடுக்கறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதுல வந்து ஆப்பிளோட வைஸ் பிரசிடென்ட்டா சம்மன், எனக்கு எக்ஸாக்டா ஒரு பேர் சியூஇ அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் இருந்துச்சு, எக்ஸாக்ட் ஞாபகம் இல்லை, நான் வேணா பார்த்து சொல்றேன். அவர் வந்து ஒரு டெஸ்டிமோனி கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, நீ கோடி ரூபா கொடுத்திருந்தாலும், மைக்ரோசாஃப்ட் எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் நாங்க வந்து பிங்க டிஃபால்ட் சர்ச் இன்ஜினா வச்சிருக்க மாட்டோம். பிகாஸ் தி ப்ராடக்ட் வாஸ் சோ பேட் அப்படின்னு அவன் பப்ளிக்கா ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்கான். லைக் no matter how much money Microsoft no matter how much money Microsoft would have given us, we wouldn't have kept Bing as the search engine because it was bad. நாங்க வந்து கூகுளுக்கு வச்சிருக்கிறது காரணம் because it was the best product that we had. சோ அது நல்ல ப்ராடக்ட்ங்கறனால மட்டும் தான் நாங்க வச்சோமே தவிர எதுக்கு என்கிட்ட இருந்து $2 பில்லியன் வாங்குற வருஷம் 20 பில்லியன் எவ்ரி இயரா. இப்ப ரீசெண்டா வச்சிருந்தது $24 பில்லியன் கிட்டத்தட்ட ஆப்பிளுக்கு பேர். பெரியரா. பெரிய. Now you know how Apple became a $1 trillion company. They make a deal every year it seems. அது கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும் போல. ஸோ அது நடந்திருக்கு. அண்ட் ஆப்பிள் வந்து இதுக்கு முன்னாடி இல்ல இதை ரியலைஸ் பண்ணிட்டாச்சு கூகுள் கொடுக்க விடாம. இதுதான் லைக் அவன் போயிருக்க மாட்டான் அப்படின்னா அது இவனுக்கு அட்வான்டேஜ் தானே. அப்பயே $20 பில்லியன் கொடுக்கணும். மெயின் ரீசன் would be ஆப்பிள் அவனே ஒரு சர்ச் இன்ஜின் கிரியேட் பண்ணிட்டான். அதுதான் சொல்றேன். தென் he loses hell lot of money. அண்ட் இன்னொரு விஷயம், see there are Apple fans. Okay. கண்டிப்பா மெயினா யூஎஸ்ல ஆப்பிள் ஃபேன்ஸுங்கிறதோட lot of people in US who don't know tech, parents, grandparents, அந்த மாதிரி older generation people who has an iPhone who doesn't know how to change the default search engine. see if Apple had created a search, இப்படி சொல்லேன், you have an iPhone, என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ற? Safari. why? டிஃபால்ட்டா இருக்கு, Chrome இன்ஸ்டால் பண்ணணும், அவ்வளவுதான். you know how to install Chrome but you don't do it. ஆமா, அதே மாதிரி தான் it works போதும். அதுதான் சொல்றேன். இப்ப ஆப்பிள் ஒரு சர்ச் Mac I won't do the same because இப்ப அதுதான் நீ இங்க வந்து you do serious work, போன்ல சீரியஸ் ஒர்க் பண்ணல. ஆமா, அதே மாதிரி and there is a very good chance Apple creates a search engine that is fairly decent. அதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல அவங்க என்ன சொல்லிருக்காங்க, நீங்க ஏன் அதை பண்ணலங்கிற மாதிரி ஏதோ வந்திருக்கும் போல. எங்க ரொம்ப காசு செலவாகும் அது பண்றதுக்கெல்லாம். and they had a better product. குடுக்குறான் $24 பில்லியன் யூஸ் பண்றதுக்கு. அப்ப எதுக்கு நான் பண்ண போறேன்? they had a better product and nothing in the market was better than that. அதனால நாங்க அதுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னொன்னு, it seems like they have tried to collaborate with Bing earlier. There were several meetings between Satya Nadella and Tim Cook and Satya Nadella and other members of Apple. அதாவது நிறைய இதுல சொல்லுவாங்க சத்யா நடேலாக்கு கட்ஸ் அதிகம் கொஞ்சம் அதிகமா தான் தெரியும். அவரும் டெஸ்டிமோனிலாம் அவர் என்ன கொடுத்தாரு? அவர் வந்து கூகுள் இஸ் யூசிங் இட்ஸ் மொனோபொலி இன் ஆர்டர் டு சப்ரஸ் பிங். அவங்க வந்து நிறைய வந்து பண்றனால எங்களுக்கு வராம bro your product is straight up bad. he won't accept it, right? yeah he obviously won't accept it, but நான் வந்து இட்ஸ் நாட் லைக் நான் வந்து ஐ அம் அகைன்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட். நான் வந்து கூகுள் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அந்த சொன்ன பாயிண்ட்ல ஜிபிடி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்டிகிரேட் பண்ணாங்களா, ஐ ஸ்டார்டட் யூசிங் பிங். சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அந்த ஈகோ சிஸ்டம்னு சொல்லிட்டு எவ்ரிதிங் பிங். மைக்ரோசாஃப்ட் லைக் விண்டோஸ் ஃபுல்லா 11 அண்ட் கோபைலட்லேருந்து எல்லாமே வந்து மைக்ரோசாஃப்டோடதுன்னே யூஸ் பண்ணேன். அண்ட் பிங் யூஐ வாஸ் ரியலி கிராப். அதாவது அது சர்ச் ரிசல்ட்ஸ் தருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிசல்ட்ஸ் was not as accurate as Google, first thing. ஓகேவா? அண்ட் அது வந்து இந்த ஸ்பெஷலைஸ்டாக வந்து விக்கிபீடியாலேருந்து சோர்ஸ் பண்ணிலாம் கூகுளும் பண்ணும், பிங்கும் அதே மாதிரி ஒன்று வச்சிருக்கு. ஸோ அந்த வெப்சைட்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷனை எடுத்து ஆன்சரை ஹைலைட் பண்ணி காமிக்கிறது. இப்போ வந்து நெட்ஸே யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் மார்க் ஜக்கர்பர்க் ஒரு ஃபோட்டோ வரும், அவர் எங்கே பிறந்தார் எல்லாமே விக்கிபீடியாவில் இருக்கும், அதுலேருந்து ஃபெச் பண்ணி ஒரு டப்பா வரும். இந்த மாதிரி அது வந்து ரிசல்ட்ஸ் வந்து ஒவ்வொரு சர்ச்சுக்கும் வரும். தட் யூவே வாஸ் ரியலி கிராப். அது பார்த்தாலே
ஏன்டா இவ்வளோ கண்டாவே பண்ணி வச்சிருக்கீங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ அது ஒன்று. நான் வந்து அந்த ஏஐ இருக்குங்கிற ஒரே காரணத்தினால அது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணேன். சரி கொஞ்ச நாள் போனா பழகிரும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நல்லா இல்ல. பார்க்க நல்லா இல்ல. அது ஃபர்ஸ்ட் எனக்கு திங். என்னவோ எட்ஜ் எட்ஜ் ஐ திங்க் இஸ் a fairly decent ஆமா. எட்ஜ் இஸ் டூயிங் சூப்பர் குட். ம். அதாவது அது வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ல இருந்து எட்ஜா முதல்ல மாத்துனாங்க. ஐ திங்க் விண்டோஸ் 10 வர்றப்ப எட்ஜ்ன்னு மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்னு இருந்துச்சா? 10ல வந்து 2மே இருந்துச்சு. ஓ! ஆமாமா. அதுக்கப்புறம் தான் ரீப்ளேஸ் பண்ணாங்களோ? ஃபைன். எனிவேஸ் எட்ஜ்ன்னு முதல்ல வர்றப்ப இட் வாசன்ட் தட் குட். ஆ. ஃப டைரக்ட்டா பேசுறப்ப. அவ்வளோ நல்லா இல்ல. ம். ஆனா குரோமியம் பேஸ்ட் ஐடியால மாத்துனாங்க தெரியுமா? குரோமியம் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆமா. ப்ராஜெக்ட் தான். அத பேஸ் பண்ணி தான் குரோம் வந்து செஞ்சிருக்காங்க. குரோமியமும் குரோம் தான் கூகுள் தான் மெயின்டெயின் பண்ணுது. பட் இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ். ஸோ அத பேஸ் பண்ணி தான் பிரேவும் இருக்கு. அண்ட் புது எட்ஜும் வந்து அத பேஸ் பண்ணி தான் இருக்கு. அத பேஸ் பண்ணி கொண்டு வந்ததுல இருந்து இட்ஸ் ஃபார் பெட்டர். ஆமா. அதுக்கு முன்னாடியுமே இப்பவுமே நான் குரோமியம் பேஸ்ட் ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. வீடியோஸ் வந்து ஒழுங்கா வராது. YouTube வீடியோஸ் வந்து பிரச்சனை என்ன தெரியுமா? Mozilla doesn't use Chromium. They have a separate code base and everything. And there was a problem with YouTube. Mozilla is no. என்னது? Mozilla ஆக்சுவலா Netscape Navigator தெரியுமா? ஓகே ஓகே. அதுதான் Mozilla. அதால சர்வைவ் ஆக முடியல. You know who killed it? Microsoft. Internet Explorer. ஏன்னா காசுக்கு வித்துட்டு இருந்த Netscape Navigator ஃப்ரீயா விண்டோஸோட கொடுத்து அதையும் மொனோபொலின்னு சொல்லிட்டு அப்ப பிரச்சனையாச்சு. இவன் வந்து ஃப்ரீயா சேர்த்து கொடுக்குறான் அவங்க பிசினஸ் போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுல மைக்ரோசாஃப்ட் தானே வின் பண்ணுச்சு இல்லையா? காசு கொடுத்தாங்களா? தெரியல எனக்கு அது தெரியல. ஏதோ பிரச்சனையாச்சு அப்ப. அது மட்டும் ஞாபகம் இருக்கு. அண்ட் இங்க இன்னொன்று அடுத்து என்னன்னா அதான் ஆப்பிள் இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அண்ட் தேவர் இன் கொலாபரேஷன் வித் மைக்ரோசாஃப்ட் ட்ரைங் சம்திங் அவுட் இட் சீம்ஸ். அண்ட் மைக்ரோசாஃப்ட் ஆல்சோ வாஸ் ஓகே வித் ஸ்பெண்டிங் $15 billion கொடுத்து பிங்கை வந்து டிஃபால்ட் சர்ச் இன்ஜினா வைக்கிறதுக்கும் அவன் தயாரா இருந்திருக்கான். ஸ்ட்ரைட் அப் தே ஹேவ் செட் we are very flexible. நீங்க என்ன நீங்க வந்து just give me a number நான் கொடுத்துறேன் எங்களத வை. இல்ல not just that அதுவும் ஒன்னு flexible இல்ல நீங்க வந்து collaborate பண்ணி if you want to create something better பிங்கை யூஸ் பண்ணி நீங்க இன்டகிரேட் பண்ணி ஏதாவது புதுசா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா we are okay with that. ஏதாவது புதுசா சேர்ந்து பண்ணணும்னு நினைச்சேன். இது மாதிரி எல்லாத்துக்குமே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மைக்ரோசாஃப்ட் அப்ரோச். பட் due to some reason Tim Cook has rejected the offer it seems. ஆப்பிள்க்கும் மைக்ரோசாஃப்ட்டுக்கும் கிளாஷ் ஸ்டார்டிங்ல இருந்து. ஆமாமா அது ஏன்னா பில் கேட்ஸ் லைக் ஸ்டீவ் ஜாப்ஸை கழுத்தறுத்து தான் விண்டோஸை லான்ச் பண்ணாரு. இட் வாஸ் சப்போஸ் டு பி ஃபார் ஆப்பிள். ஆமா ஆமா.